ஆல் எனக்கு லன்ச் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு பொரியல் 2 கேரட் கொஞ்சமாக எண்ணெயில் வறுத்த கருவாடு தயிர் சாதம். என்னால் காரமாக கொஞ்சம் எதுவுமே சாப்பிட முடியல. எது சாப்பிட்டாலும் ஹெவியாக காரமாக தெரியுது. அதனாலேயே நான் கொஞ்சம் கர்ட் ரைஸ் தான் அதிகமாக எடுத்துகிட்ருக்கேன். அது அப்படியும் மீறி நான் சாப்பிட்டேன்னா எனக்கு வாமிட் தான் வருது. எதுக்கு நம்ம ரிஸ்க் ஏற்றுட்டுன்னு சொல்லிட்டு தான் சட்டல்டாக சாப்பிட்றேன். நான் ஏன் இப்படி சாப்பிட்றேன்னா என்னோடய டைட்டிஷியன் என்னை இப்படி தான் சாப்பிட சொல்லி ப்ரிஃபர் பண்ணாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு கேரட்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பச்சை பயிறு சாப்பாடு கடைசியாக வர மாதிரி. சரிங்களா? நான் வந்து இன்றைக்கி தான் இதை ஃபாலோ பண்ணுறேன்னா சொல்ல முடியாது. ஒரு 1 மந்த்தாகவே நான் இதை வந்து என்னால் 100% ஃபாலோ பண்ண முடியலனாலும் ஒரு 70%ன்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஜஸ்ட் டேஸ்ட் பார்க்குறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் சாப்பிட்டேன். மற்றபடி நான் கேரட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ரைஸ் பக்கமே போனேன் சொல்லப்போனால். என்ன மாதிரி ஒரு கோல் வச்சு எதுக்காக விரதம் இருந்தோமோ ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணணுன்னா நம்ம விரதம் இருந்தால் மட்டும் போதாது. நம்ம இதையுமே ஃபுட்லேயுமே சரி நம்ம ஒர்க் அவுட்லேயுமே சரி நம்ம காட்டணும். நான் வந்து விரதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 104 kgs இருந்தேன். விரதம் முடிக்கும் போது 97 kg இருந்தேன். சரிங்களா? என் லைஃப்பில் ரொம்ப வருஷம் கழித்து நான் 2 டிஜிட் நம்பரில் இருக்கேன். இதை நான் மெயின்டைன் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் என்னோடய கையில் தான் இருக்குது இல்லையா? ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, அந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சான்ஸை தக்க வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்றதையும் சொல்லுங்கள். பாய்.